பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சில நம்பர்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 56 அப்படின்ற நம்பரை வரிசையாக எடுத்துக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு 1956 மதிய உணவு திட்டம் காமராசர் கொண்டு வந்திருப்பார். அப்போ எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, சரி வர்ற பிள்ளைகளுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு படிக்க வர பிள்ளைகளுக்கு ஒரு 5-6 ரூபாய் சோறு போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா படிப்பாங்க அப்படின்றதுக்காக 1956 56 சரியா மதிய உணவு திட்டம். அடுத்து பாருங்கள், 56 குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம். சரி, குடியரசுத் தலைவர் வந்துட்டார், ஒரு 5-6 நாள் பதவியில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, 156 ஆளுநரோட பதவிக்காலம். சரி, குடியரசுத் தலைவர் வந்துட்டார், அதுக்கடுத்து ஆளுநர் வந்துட்டார், என்ன செய்ய, ஒரு 5-6 நாள் பதவியில் இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் 56 அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 1956 ஒரு 5-6 பிள்ளைகளுக்கு சோறு போட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக மதிய உணவு திட்டம். சரி, குடியரசுத் தலைவர் வந்துட்டார், ஒரு 5-6 நாள் பதவி காலத்தில் இருந்துட்டு போகிறாரு அப்படின்றது 56 சரத்து. ஆளுநர் வந்துட்டார், சரி அவர் ஒரு 5-6 நாள் இருந்துட்டு போகிறாரு பதவியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சரத்து 156. சரி, அடுத்து பாருங்கள், இந்த 56 அப்படியே திருப்பி போடுங்க, 6-5. சரி, அது ஆரஞ்சு பழத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜாகிரஃபி டேட்டா. ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு ஒரு முறை நம்ம மேலே போகிறோம் பார்த்தீங்களா, அதாவது ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறோம்ல, ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு ஒரு முறை 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். சரியா? வெப்பம். அப்போ வந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு ஒரு தடவை நம்ம மலையில் ஏறும்போது ஆரஞ்சு பழம் பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.5 டிகிரி செல்சியஸ். அடுத்து, இந்தியாவின் முதல் வனச்சட்டம் எப்போ அப்படின்னா 1865. சரியா? ஃபஸ்ட்டு வனத்துக்குள்ளே போகும்போது ஆரஞ்சு பழம் பறிக்கலாம். அப்போ 1865 இந்தியாவின் முதல் வனச்சட்டம். அடுத்து பாருங்கள், சரத்து 65 ஆர்டிக்கல். சரத்து 65 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் அவர் பதவியை ஏற்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? அப்போ குடியரசுத் தலைவர் இல்லை அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட போய் ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து நீங்கள் கொஞ்ச நாள் இந்த பதவியை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ அது ஆரஞ்சு. அடுத்து பாருங்கள், சரத்து 165. சரியா? இந்த ஆரஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில தலைமை வழக்குரைஞரை பற்றி சொல்கிறது, அதாவது அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்கிறது. அப்போது நம்ம மாநில தலைமை வழக்கறிஞரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம். சரியா? ஒரு ஆரஞ்சு பழம் சம்பளமாக கொடுத்தா மாநில தலைமை வழக்குரைஞர் பணியாற்றுவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 6.5 டிகிரி செல்சியஸ் 1865, சரத்து 65, சரத்து 165. இது எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நன்றி.